ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சிஏ ஸ்பாட். ஸோ ப்ரீவியஸாக நம்ம கம்ப்ளீட்டாக சாப்டர் 1 முடிச்சிட்டோம். அதில் ஒரு 2 to 3 டாபிக்ஸ் மட்டும் பெண்டிங் இருந்தது. அந்த பெண்டிங் டாபிக்ஸும் இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் பார்க்கணும். பெனிஃபிட்ஸ் ஏன் வந்து ஆடிட் நீடு, அதுக்கான தேவை என்ன இருக்குன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ audited accounts provide high quality information. It gives confidence to the users that information on which they are relying is qualitative, and it is the outcome of an exercise carried out by following accounting standards recognized globally. எதுக்குன்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் பார்த்த அக்கௌண்ட்ஸ்க்கும் ஆடிட்டே பண்ணாத அக்கௌண்ட்ஸும் இருக்கும் போது ஃபினான்ஷியல் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அவங்க யார்? ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸு, பேங்கராக இருப்பாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டு, இவங்க எல்லாருமே அந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட்டர் செக் பண்ணி வெரிஃபை பண்ண அக்கௌண்ட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அத பார்த்து தான் அவங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? இப்போ ஒரு அக்கவுண்ட்ஸ வந்து அந்த ஆடிட்டர் ஆடிட்டே பார்க்கல. அது ஆடிட் பார்க்காத ஒரு அக்கவுண்ட்ஸா இருந்தா, யாராச்சும் அத ரிலை பண்ணி அந்த கம்பெனிய நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? டவுட்ஃபுல். ஸோ, அந்த பர்ப்பஸ்க்காக தான் நமக்கு மேஜரா ரொம்ப முக்கியமான விஷயமே அதுக்காக தான் ஒரு அக்கவுண்ட்ஸ் வந்து ஆடிட் பார்த்துருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது. இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ், shareholders may or may not be involved in the daily affairs of the company. The financial statements are prepared by management consisting of directors. As shareholders or the owners of the company, they need an independent mechanism so that the financial state information is qualitative and reliable. Hence, their interest is safeguarded by an audit. ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அந்த கம்பெனியோட ஓனர்ஸ். ஏன்னா அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில். நாளைக்கு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேல்யூவான ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது வந்து அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை ஒரு ஆடிட் பார்த்து கொடுத்தத வச்சு தான் அவங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே ஓகேவா இருக்குது, நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவோம், நமக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எது ரிலை பண்ணுறாங்க, அந்த அனாலிஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஓகே, இந்த கம்பெனிக்கு வந்து லயபிலிட்டிஸ் வந்து ஒரு 10 லட்சம் 10 லேக்ஸ் இருக்குது, ஆனால் அசட் வந்து நியர்லி 80 லேக்ஸ் கிட்ட அசட் இருக்குப்பா அந்த கம்பெனிக்கிட்ட. அப்போ இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலையபிளாக இருக்கும். நான் வந்து இதை மட்டுமே வச்சு டிசிஷன் எடுப்பாங்கன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரீசனபிளான குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்கணும். அதை யார் அப்ரூவ் பண்ணியிருக்கணும், ஐ மீன் யார் அது பேஸ் பண்ணி ஒப்பீனியன் கொடுத்துருப்போ, ஆடிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க ஓனருன்றனால அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே என்ன இருக்குது, அவங்களுக்கு எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது. அப்போது அவங்களுக்கான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ரிலையபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, an audit acts as a moral check on employees from committing frauds for the fear of being discovered by the audit. இப்போ ஒரு கம்பெனி இருக்குங்க. இப்போ நீங்களே ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கம்பெனியில் வந்து எம்ப்ளாயீஸே நிறையா வந்து ஃப்ராடு பண்ணலாம். கரெக்டாக? நீங்கள் வந்து பெட்டி கேஷு, இந்த மந்த்துக்கான பெட்டி கேஷுன்னு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ்ஸு அந்த ஆஃபீஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் அவங்க பார்க்காம அவங்க ஓன் பாக்கெட்டில் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் மந்த்லி வந்து 10,000 பெட்டி கேஷ்னு அக்கௌண்டன்ட் கையில் அவங்களோட பொறுப்பில் கொடுத்துட்றீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஓன் பாக்கெட் எடுத்து அவங்களோட ஓன் எக்ஸ்பெண்டிச்சரை அவங்க பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல, எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி வந்து ஃப்ராட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியவே வராது. கரெக்டா? எல்லா டைமும் தெரிய வர போகிறதில்ல. ஆனால் இதுவே வந்து ஒரு இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டர் வந்து ஆடிட் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து செக் பண்ணுவார் அக்கௌண்ட்ஸ் எல்லாம். பெட்டி கேஷ்க்குன்னு மேனேஜர் இவ்வளோ கொடுத்தாரு அக்கௌண்டன்ட் கிட்ட, ஆனால் அந்த பெட்டி கேஷ்க்கான எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட்டை வந்து அவங்களோட புக்ஸில் வந்து அந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகலை. 10,000 மேனேஜர் கொடுத்தேன்னு சொல்கிறாரு, ஆனால் 5,000 தான் கணக்கில் காமிச்சிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 5,000 எங்கே போச்சு அப்படின்னு இங்கே ஒரு பெரிய கொஷின் மார்க் வரும் இல்லையா? அப்போ இந்த கொஷின் மார்க்லாம் வந்தால் ஆடிட்டர் வந்து அப்போ நிறையா செக் பண்ணி இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்து நிறைய கொஷின்ஸ் கேட்பார். அப்போ நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு என்ன வரும், எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு பயம் வரும். அதனாலே என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் ஓகே ஓகே நம்ம ஃப்ராட் பண்ணக்கூடாது, நாளைக்கு வந்து ஆடிட்டர் வந்து செக் பண்ண வந்தால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு ஃபியர் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்காகவும் ஆடிட் வந்து நமக்கு ஒன் ஆஃப் த பெனிஃபிட்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் டு டிட்டர்மைனிங் டேக்ஸ் லயபிலிட்டிஸ். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட், இப்போ எக்ஸாம்பிள் டேக்ஸுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 10 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10 lakhs-அ வச்சு அதுக்கப்புறம் அவங்க டேக்ஸை கம்ப்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வர டேக்ஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் அவங்க கம்ப்யூட் பண்ணிக்காங்களோ, என்ன அமௌண்ட் டேக்ஸாக வருதோ பேயபிள், அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அப்போது எவ்வளோ டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுன்றதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, audited financial statements can be relied upon by lenders, bankers for making their credit decisions, that is whether to lend or not to lend to a particular entity. இப்போ ஒரு கம்பெனி வந்து பேங்க்கு கிட்ட போகிறாங்க லோன் வேணும்னு சொல்லிட்டு. அந்த லோன் வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பேங்கரு, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு வாங்க, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, இதெல்லாமே கேட்பாங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு லோன் போகிறீங்கன்னா எதுக்கு வந்து ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, ஏன்னா அவர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். இவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, இயர்லி அவங்களோட சேல்ஸ் டர்ன் ஓவர் வந்து இவ்வளோ இருக்குது, அப்போ ஓகே ஆடிட்டரும் வந்து அதை வெரிஃபை பண்ணி தான் அப்ரூவ் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஐ மீன் அவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா. கிரெடிட்டாஸாக இருந்தால் அதே தான், கிரெடிட்டாஸும் அதை தான் பார்ப்பாரு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஓகே ஆடிட்டரும் அப்ரூவ் பண்ணிக்காரு, ஓகே நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறதே வந்து ஒரு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறனால தான். நெக்ஸ்ட் என்னென்னா, ஆடிட் மே ஆல்சோ டிடெக்ட் ஃப்ராட் ஆர் எரர் ஆர் போத். அதான் நான் ஆல்ரெடி எம்ப்ளாயீஸ் பண்ணுற ஃப்ராட் சொன்னல, அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க, அது வந்து கேஷ் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறேன். இப்போ எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க, மேனேஜரோ அந்த கம்பெனியோட ஓனரோ ஹூவர் அவங்க வந்து எக்ஸாம்பிள் 1 year வந்து வெளியில் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் வச்சுக்கோங்க, ஆஃபீஸ்க்கே வரலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்கே வரலன்னு எம்ப்ளாயீஸு இல்லை மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவங்களோட ஆஃபீஸ் அசட் எடுத்துகிட்டு போகிறது, கம்ப்யூட்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா அவர் வெளியே அவுட் ஆஃப் த ஸ்டேஷனில் இருக்கா, அவருக்கு இங்கே ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு தெரியல. சிசிடிவியில் செக் பண்ணலான்னு பார்த்தா சிசிடிவியும் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சினாரியோலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இதுவே வந்து ஆடிட்டர் வந்து இப்போ ஆடிட் பார்க்குறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு 100% வந்து நான் ஃப்ராடு, எரரை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து ஆடிட்டர் சொல்ல முடியாது. பட் ரீசனபிளாக அவரால் என்ன முடியுமோ அதை டிடெக்ட் பண்ண முடியும் கரெக்டாக. அப்போ ஆடிட் வந்து இந்த இடத்துலையும் ஒரு ஃப்ராடு நடக்குதா, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்குதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆடிட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, an audit reviews existence and operations of various controls operating in an entity. Hence it is useful for pointing out the deficiencies. அதான் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் ஆடிட் எதுக்கு யூஸ் ஆகுது, அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரோலு ப்ராப்பராக இருக்கா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கோளாறு இருக்கா, இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்காக இருக்கா, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே வந்து ஆடிட்டர் வந்து செக் பண்ண முடியும். அந்த என்டிட்டியில் என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டில் அவர் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்கு எல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ப்ரொவைடிங் ஹை குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். செகண்ட் திங், இன் கேஸ் ஆஃப் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி safeguarded by an audit, then audit acts as a moral check on employees. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து டேக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து relied upon by lenders, bankers for making credit decisions. Next வந்து may also helpful to detect fraud or error or even both. Next வந்து operations of various control operating, then pointing out the deficiencies. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஆடிட் வந்து மேண்டேட்ரியா வாலண்டரியா அப்படின்றத பார்க்க போகிறோம். இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆடிட் இஸ் ஆல்வேஸ் லீகலி மேண்டேட்டரி. எப்பயுமே வந்து ஆடிட் எல்லாருக்குமே தேவை, மஸ்ட்டுலாம் கிடையவே கிடையாது. There are entities like companies who are compulsorily required to get their accounts audited under any law. Even non-corporate entities may be compulsorily requiring audit of their accounts under tax laws. Example, கம்பெனினா வந்து நம்ம ஐ திங்க் இன்கம் டேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, செக்ஷன் 44AB
அப்புறம் அந்த செக்ஷன்ஸ் அந்த டாக்ஸ் ஆடிட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளோ நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணணும், ஆடிட் வந்து உங்களுக்கு மேண்டேட்ரி அதெல்லாம் இருக்குது இல்லையா? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண ஆடிட் மேண்டேட்ரி இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸில் பிஜிபிபி சாப்டரில் நீங்கள் படிப்பீங்க. அதில் இருக்கும் உங்களுக்கு. அப்போ கம்பெனிக்கு மட்டும்தான் ஆடிட் வருமா? கார்ப்பரேட்ஸ்க்கு மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. ஈவன் நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ்க்கும் ஆடிட்டிங் உண்டு. நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸில் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வரும், எல்எல்பி வரும். இவங்களுக்கும் வந்து ஆடிட்டிங் உண்டு. ஏன்னா அவங்களோட டர்ன் ஓவர் வந்து அந்த த்ரெஷோல்ட் லிமிட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பிஜிபிபி என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணியிருந்துச்சுன்னா டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஈவன் ஃபார் நான் கார்ப்பரேட் என்டிட்டி. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஈவன் ஃபார் நான் கார்ப்பரேட் என்டிட்டிஸ் மே பி கம்பல்சரிலி ரெக்வயரிங் த ஆடிட் of their accounts under tax laws. Next point என்னன்னா, it is also possible that some entities like schools may be required to get their accounts audited for the purpose of obtaining grant or assistance from government. இப்போ ஸ்கூல் வந்து அவங்க ஸ்கூல் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து மற்ற ஹெல்ப்புக்கு எதுக்காச்சும் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட கிராண்ட் வாங்குறதுக்காக போவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஆடிட் பார்த்துருக்கீங்களா? ஆடிட்டர் கிட்ட கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் ஆடிட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தா தான் அவங்களுக்கு வந்து கிராண்ட்டே வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் பார்த்துருக்கணும். அந்த டைம்லலாம் இட் இஸ் மேண்டேட்ரி. Audit is not always mandatory because many entities may get their accounts audited voluntarily because of benefits from the process of audit. Many such concerns have their internal rules requiring audit due to advantage flowing from an audit. சில பேர் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஆடிட் வந்து பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பட் அவங்க வாலண்டரியாக வந்து பண்ணுவாங்க. எதனால் வாலண்டரியாக வந்து ஆடிட் பார்ப்பாங்க? இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, படித்தோம் இல்லையா, பெனிஃபிட்ஸு எம்ப்ளாயீஸ் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது, ஃப்ராட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஏதாவது ஃப்ராட் இருந்தால் அதுக்கு டேக்ஸ் லையபிலிட்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ லோன் போகிறோம் அப்படின்னா ஏதாவது அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பார்த்தீங்களான்னு பேங்க் சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெனிஃபிட்ஸ் தேவை இருக்குது, அதோட நீடு இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ஈவன் மேண்டேட்ரி இல்லைன்னா கூட வாலண்டரியாக வந்து அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட ஆடிட் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த அவங்களோட அட்வான்டேஜாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஹூ அப்பாயிண்ட்ஸ் ஆடிட்டர்? யார் வந்து ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஜென்ரலி அன் ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் பை ஓனர்ஸ். ஓனர்ஸ் யார்? ஷேர் ஹோல்டர்ஸ். ஆர் in some cases by constitutional or government authorities. ஸோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் ஆடிட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? C&AG, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நான் கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் கம்பெனிஸாக அந்த யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இன் ஏஜிஎம். இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் கம்பெனிஸ் ஆக்டில் நீங்கள் லாவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் சாப்டர்ஸில். ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கம்பெனியை அந்த C&AG அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நான் கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருந்தாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டு ஹூம் த ரிப்போர்ட் இஸ் சப்மிட்டட் பை அன் ஆடிட்டர். இப்போது ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணுறாரு, அவரோட ஒப்பீனியன்லாம் எதில் கொடுத்துருக்காரு? ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணோம்? யார் உங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணோம். கவர்மெண்ட் கம்பெனிலாம் யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க? C&AG. அப்போ அவங்கக்கிட்ட தான் ஆடிட்டர் வந்து அவங்க கரெக்ட் ஃபைனல் பண்ண ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோம். நான் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் யார்கிட்ட பண்ணோம்? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணும். இங்கே பாருங்கள், ரிட்டன் ஆடிட் ரிப்போர்ட் இன் விச் ஆடிட்டர் எக்ஸ்பிரஸஸ் அன் ஒப்பீனியன் ரிப்போர்ட் இஸ் டு பி சப்மிட்டட் டு பர்சன் ஹூ மேக்கிங் தி அப்பாயின்மெண்ட். இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் தீஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஃபர்ம் நான் பார்ட்னர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணோம். கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனி அந்த C&AG அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா, அப்போ C&AG கிட்ட தான் நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். நான் கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபேர்மாக இருந்தால் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆடிட்டரை? ஃபேர்முக்கு பார்ட்னர்ஸ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ யார்கிட்ட ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்? பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். சேம் திங். ஸோ தட்ஸ் இட். இதோட நம்ம வந்து ஃபைனலாக சாப்டர் 1 நேச்சர், ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
Thank you. With this signing off here.